வணக்கம். ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு களங்களில் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ தேர்வு முடிவுகள்லாம் வெளிவந்திருக்கு. என்ன படிக்கலான்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது. படித்து முடித்தவங்க என்ன மாதிரியான வேலை வாய்ப்பு பெறலாம் அல்லது அடுத்து என்ன படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிறவர் ரொம்ப குக்கிராமத்தில் பிறந்து அவருடைய கல்வி தகுதியின் மூலமாக அடுத்தடுத்து உயரங்களை எட்டி இப்போது மாணவர்களிடையே அவங்களுடைய கல்வி குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் அவங்களுடைய கரியர் குறித்தும் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டும் இருக்காரு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறது சிவகுமார். வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இப்போ நிறைய இளைஞர்களுக்கு படிப்பு சம்மந்தமாகவும் அவங்களோட கெரியர் சம்மந்தமாகவும் குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய புத்தகம் மூலமாகவும் உங்களுடைய பேச்சின் மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்போ இருந்து நீங்கள் இந்த வேலையை தொடங்குனீங்க? சின்ன வயசுலேருந்தே நிறைய பேச்சாளர்களை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். நிறைய மேடை பேச்சுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேடையில் நிறையா பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் பொறியியல் கல்லூரியெலாம் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் படித்து முடிச்சுட்டு பெங்களூர்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் உலகளாவிய சிறந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் கோச்சஸ் எல்லாம். ஸோ அடுத்த தலைமுறைக்கு கோச்சிங் பயிற்சி கொடுக்கறதன் மூலமாகவே ஒரு கெரியரை பில்ட் பண்ணிக்க முடியும், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரியான ஒரு கெரியரை நம்ம ஏன் நமக்கு ஏற்படுத்திக்கூடாது? எனக்கு நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் கிராமங்களில் ஒரு கெரியர் கைடன்ஸுக்கோ இல்லை இந்த மாதிரி கல்லூரிக்கு போகணும்னு சொல்லித்தரக்கோ யாருமே இல்லை. என்னுடைய சொந்த உழைப்பால் முயற்சியால் எப்படியோ தடுமாறி மேலே வந்தோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மாணவர்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமா, ஒரு ஏர்லி இன் லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் கார்ப்பரேட் ஜாப்லாம் வேணான்னு சொல்லிட்டு ஒரு கெரியர் கோச்சாக ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கராக வெளியில் தனியாக ஒரு சுயமாக ஒரு தொழில் முனைப்பு பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வெளியில் வந்தேன். இப்போது பொதுவாக நீங்கள் சொல்லும்போது ஒரு சின்ன கிராமத்தில் யாரோட கைடன்ஸுமே இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒரு முதல் பட்டதாரியும் கூட. அப்படி நீங்கள் படித்து முன்னுக்கு வந்தபோது ரொம்ப எளிமையாக காசு சம்பாதிக்கணும் அல்லது ஒரு கரியரை பில்ட் பண்ணிக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல பணியில் இருக்கிறோம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸில் இருக்கோம், நல்லா சம்பாதிக்கிறோம், நமக்கான ஒரு குடும்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இல்லை நான் மற்றவங்க என்னோட சேர்த்து மற்றவங்களோட கரியருக்கும் நான் ஏதோ ஒரு உதவி செய்ய போகிறேன், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு தோன்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டில் அந்த அந்த தோணுதல் இருந்திருக்கும்ல, அது எந்த பாயிண்ட்? நிறைய நேரங்களில் நான் பல கல்லூரிகளுக்கு ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் முடித்து பல ஆண்டுகள் பொறியியல் துறையில் பணிபுரிஞ்சுட்டு என்னுடைய மனிதவளத்துறை ஆர்வத்தினால ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய பிரைமரி ரோல் என்னவாக இருந்ததுன்னா கேம்பஸ் ஹைரிங்காக இருந்துச்சு. கல்லூரிகளில் போய் மாணவர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியாக இருந்தது. அந்த பணிக்காக ஒரு 3 ஆண்டுகள் நாடு முழுக்க இருக்கிற பல கல்லூரிகளுக்கு பயணம் பண்ணும்போது அங்கே நான் பார்க்கும் பொழுது தான் பல மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கணும், எந்த மாதிரி கெரியரை பில்ட் பண்ணணும், லைஃப்னா என்ன, லாங் டேர்ம் கெரியர்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீண்ட கால திட்டமே கிடையாது. ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. நம்ம ஏதோ ஒரு காலேஜுக்கு போகிறோம், டிகிரி வாங்குகிறோம், ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் வாங்குகிறோம், அந்த முதல் ஜாப் மட்டும்தான் மைண்டில் இருக்கே தவிர அடுத்தடுத்த ஒரு லாங் டேர்ம் கெரியர் திங்கிங் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பொட்டென்ஷியலான ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரியில். இன்னொன்று நம்ம நாட்டில் நிறைய இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளமாக தெரிஞ்சுது எனக்கு. அந்த ப்ராப்ளம் நம்ம ஏதாவது சால்வ் பண்ண முடியுமா, அந்த சால்வ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு கெரியர் ஏற்படுத்திக்க முடியுமான்னு திங்க் பண்ணும்போது தான் இது ஒரு கெரியர் கோச்சிங், கெரியர் கைடன்ஸே ஒரு முழு நேர ஒரு வேலையாக எடுத்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய பணியும் இருந்திருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க நீங்கள் வெறும் கிராஜுவேட்டாக இருக்காதீங்க, இன்ஜினியராக இருங்க அப்படிங்கிறது. அப்போது எதனால் அந்த ஒரு யோசனை வந்துச்சு? ஏன் அப்படி சொல்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ நான் பொறியியல் கல்லூரிக்கு போகும்பொழுது நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். அப்போ என்னென்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ரேடியோஸ், எலக்ட்ரானிக் டிவைஸஸ் மேலே நிறைய ஆர்வம் நிறையா இருக்கும். அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால அந்த துறைக்கு போனேன். ஸோ நான் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு போனது ஒரு முக்கிய ஒரு டிரைவ் இருந்து எனக்குள்ள, ஒரு டெக்னாலஜி படிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும் அப்படின்னு. அந்த டிரைவோடு போனதுனால நான் நிறையா படித்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் எலக்ட்ரானிக்ஸில் 8 வருஷம் ஒர்க் பண்ண முடிஞ்சுது.
ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் வந்து எனக்கு ஒரு விழிப்புணர்வு என்னன்னா, நமக்கு இதை விட வேறு ஏதாவது லார்ஜர் பெனிஃபிட்டாக பண்ணுவோமே. நம்ம ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக உட்காந்து பண்ணும்போது ஒரு கியூபிக்கலில் உட்காந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு எலக்ட்ரானிக் சிப் டிசைன் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து எங்கேயோ யாரோ பயன்படுத்துவாங்க, யார் பயன்படுத்துகிறாங்கன்னே தெரியாது நம்ம. ஆனால் நம்ம வந்து ஒரு இளைஞர்களோட பணிபுரியும் போது நம்ம பண்ணுற வேலைக்கு உண்டான ரிசல்ட் முன்னாடி கிடைக்கும் போது இட் கிவ்ஸ் பிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது தான் நான் இந்த திங்கிங் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இப்போ மாணவர்களை பார்க்கும்போது என்னென்னா, என்னுடைய தலைமுறை மேபி ஒரு 20 வருஷம் முன்னாடி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனவங்க எல்லாரும் பெரும்பாலானவங்க வந்து ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, டெக்னிக்கல் டொமைனில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த டிரைவ்னால தான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்தாங்க. இன்றைக்கி நிறையா கல்லூரிகளில் நான் போய் பேசும் பொழுது முதலாம் ஆண்டு மாணவர்கள்ட்ட கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, எவ்வளோ பேர் பொறியியல் கல்வியில் உண்மையான நாட்டத்தோடு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் நிறைய பேர் சும்மா வந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்துக்கு. ஸோ இன்ஜினியரிங் மேலே ஒரு ரியல் பேஷன் இல்லாமல் நிறையா பேர் உள்ளே வர்றதுனால அவங்க வெளியில் வரும்போது ஒரு தரம் மிகுந்த ஒரு இன்ஜினியராக இல்லாமல் ஒரு டிகிரி மட்டும் வாங்கிட்டு வெளியில் வர்றாங்க. 98.9% இருக்குது, சிஜிபிஏ இருக்குது, மதிப்பெண்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் உண்மையாக ப்ராக்டிக்கலாக அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதே இல்லை. அந்த ப்ராப்ளமை நிறையா பார்க்கறதுனால தான் நான் புத்தகம் ஒன்று எழுதணும்னு நினச்சேன் மாணவர்களுக்காக. அப்போ வந்து புத்தகம் ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சப்போ தான் அந்த டாப்பிக்கை தலைப்பு கொண்டு வந்தேன். நான் இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டே இருக்கும்போது இன் சர்ச் ஆஃப் அன் இன்ஜினியர் அப்படின்னு வச்சுருந்தேன். ஒரு பொறியாளனை தேடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுருந்தேன். பட் அதை விட வந்து பிகம் அன் என்ஜினியர் நாட் ஜஸ்ட் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படிங்கிறது இன்னும் பொருத்தமாக இருந்துச்சு. ஸோ தலைப்பை பிரிண்ட் பண்ணுற நேரத்தில் வந்து மாற்றி வச்சோம். அது இன்னைக்கு நிறைய விஷயம் மாணவர்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இப்போது பெற்றோர்கள் இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அதுதான் என்னுடைய குழந்தையுடைய எதிர்காலம், இதுதான் வந்து அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பெற்றோர்களுக்கு குறிப்பாக வந்து நான் தான் பிஇ படிக்கலை, நீயாவது பிஇ படி அப்படிங்கிற மாதிரியான அவர்களுடைய கனவை வந்து பிள்ளைகள் மீது திணிக்காமல், ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவிக்கோ உண்மையிலேயே வந்து தொழில்நுட்பத்து மேலே மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், டெக்னாலஜி இதிலெல்லாம் ஆர்வம் இருந்ததுன்னா பொறியியல் கல்லூரிக்கு போவது சரியாக இருக்கும். அப்படி ஒரு பையனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, அவனுக்கு ஃபிசிக்ஸே பிடிக்காது ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ, அப்படி பிடிக்காத ஒரு மாணவனை வந்து பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்துறதுனால தான் அவன் வந்து டிகிரியும் முடிக்காமல் ஒரு 10-15 அரியர்லாம் வச்சு இன்னும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆர்வம் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணுறதுனாலையும் நிறைய மாணவர்கள் வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, அவங்க படிக்கிறதில்ல. அதனால் வந்து அரியர்லாம் வச்சு டிகிரி பாஸ் பண்ணாமல் வெளியில் வந்து வேலை வாய்ப்பு வாங்க முடியாமல் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறது காரணம் அதுதான். ஸோ பெற்றோர்களுக்கு குறிப்பாக வந்து உங்கள் பிள்ளைகளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கு என்ன இன்க்ளினேஷன் இருக்குது, எந்த துறையில் வந்து ஈடுபட்டால் அவங்க வந்து சிறப்பாக வந்து வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கைட் பண்ணணும். அவங்க சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களை கவனிக்கணும். அவங்க எந்த மாதிரி விளையாடுறாங்க, எந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து அவங்க பேசுகிறாங்க, எந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறாங்க, இதிலெல்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, எந்த டாப்பிக்கை குறித்து பேசும்போது அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சுட்டே வந்தோன்னா ஒரு 6-7ஆம் வகுப்புலேருந்தே நமக்கு தெரியும் ஓரளவுக்கு. 10-12 வரும் பொழுது நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ எதில் ஆர்வம் இருக்குதுன்னு நம்ம கணிக்க முடியும். பல பெற்றோர்கள் அப்படி கணிக்காதனால, அதை கவனிக்காதனால திடீர்னு 10th முடிச்சோன்னா 12th முடிச்சோன்னா என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு கேள்வி குடும்பத்தில் எழும்பொழுது எல்லாரும் உட்காந்து முடிவெடுக்கிறாங்க, எங்கெங்கேயோ விஷயங்களை கேட்குறாங்க. ஸோ அது வந்து கன்ஃபியூஷனில் தான் முடியுது, கிளாரிட்டி இல்லாமல். ஸோ பெற்றோர்கள் குறிப்பாக சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளை கவனித்து அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குன்னு கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும். அது போக அவங்களோட உட்கார்ந்து பேசி எந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கு போக விரும்புகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறது சிந்திக்கணும். நீங்கள் நிறைய மாணவர்களை சந்திக்கிறீங்க, கல்லூரிகளில் போய் சந்திக்கிறீங்க, தனியாக இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும்போதும் மாணவர்களை சந்திக்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளா அவங்களுக்கு, அதாவது கல்வியாகட்டும் அல்லது கல்வி சார்ந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதாகட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பரவலான பிரச்சனையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரி நாங்கள் படிக்கும்போது வாய்ப்புகள் இல்லை, சொல்லித்தரக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்களை விட இன்றைக்கி வந்து இணையதளங்கள் நிறையா இருக்குது, இணையம் மூலமாக இன்டர்நெட் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய மாணவர்கள் வந்து அதில் கவனம் செலுத்துறதில்ல. அவங்களுக்கு பெரும்பாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது பல வழிகளில், சோஷியல் மீடியா இல்லை இன்டர்நெட், வாட்ஸ்அப், வீடியோஸ், இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க அதில் வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு கல்வியை குறித்து அவங்களோட எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் நிறைய மாணவர்கள்ட்ட கேட்பேன், எவ்வளோ பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கிளாரிட்டி இருக்கா அப்படின்னா, நான் என்ன ஆக போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி ஒரு வேலைக்கு போக போகிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான சுயம் சார்ந்த சிந்தனை வந்து இன்னைக்கு குறைவாக இருக்கிறது காரணம் வந்து லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீங்கள் வந்து மாணவ
மாணவர்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும், நான் வந்து நிறைய பேர் கூட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க, அல்லது எதெல்லாம் உங்களுடைய தேடலுக்கான முடிவாக இருந்துச்சு? எனக்கு வந்து முதல் ப்ராப்ளமே வந்து கம்யூனிகேஷன். எனக்கு வந்து கிராமத்தில் பிறந்து ஒரு சாதாரண பள்ளிக்கு போய் வளர்ந்ததுனால வந்து எனக்கு பயங்கர ஃப்ளூவெண்ட்டாலாம் இங்கிலீஷ் பேச வராது. நான் பெங்களூர் முதலாக வேலைக்கு போகும்போது என்னோட அலுவலகத்தில் போனதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்கில் எல்லோரும் ஹிந்தியில் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க, நமக்கு எதுவுமே புரியாது. அப்போ எனக்கு ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்கு எதுவும் தெரியலையேங்கிற வருத்தம் இருக்கும். ஆனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் மேலே வரணும்னா நம்ம கற்றுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் லேர்னிங் டு கம்யூனிகேட். ஒன்று. இரண்டாவது, எப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை இன்ஜினியரிங் இல்லாமல் ஒரு மேடை பேச்சாக இருக்க போகுது, ட்ரைனிங்காக இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணினேனோ அப்போவே எனக்கு புரிஞ்சுது அதுக்குண்டான ஒரு ஸ்கில் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில். மேடையில் வந்து ஒரு 3000 பேர் முன்னாடி பேசும் பொழுது நம்ம எப்படி நம்மளுடைய கருத்தை முன்வைக்கிறோம், எப்படி அவர்களை வந்து ஒரு 3 மணி நேரம் நான் செஷன் நடத்துவேன் ஒரு 3000 பேருக்கு. அப்போ 3 மணி நேரம் எல்லாத்தையும் கவனத்தை பிடிச்சி வைக்கணும்னா எந்த மாதிரியான ஒரு நகைச்சுவை சொல்லணும், கருத்துக்களை சொல்லணும், கதைகள் சொல்லணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ஸ்கில்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கில்லை பில்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கான்ஷியஸாக வந்து பல பயிற்சிகள், பல ட்ரைனிங்லாம் போய் அட்டென்ட் பண்ணி ஐ லேர்ன் டு பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர். பப்ளிக் ஸ்பீக்கர்னால் வெறும் மேடையில் மட்டும் பேசுறது, பட் அதை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னா we should be able to charge money for speak. மேடையில் பேசுகிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம், அப்போ நம்ம அதுக்குண்டான வேல்யூ டெலிவர் பண்ணணும். தென் we call it ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கிங். ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்லேருந்து ஒரு கண்டென்ட்டில் எக்ஸ்பர்டைஸ் பில்ட் பண்ணி ஒரு துறையில் வந்து தீவிரமாக அதில் ஒர்க் பண்ணி அதில் வந்து ஒரு தலை சிறந்த நிபுணர்னு ஒரு பெயர் வாங்கி அப்போ நம்ம மேடைக்கு போகும்போது பிகம் பப்ளிக் ஸ்பீக்கர். ஸோ புத்தகங்கள்லாம் எழுதுவதற்கான ஒரு முக்கியமான காரணம் அதுதான். ஒன்று, நம்ம கருத்துக்கள் நிறைய பேருக்கு போய் சேரும். இரண்டாவது, ஒரு புத்தகம் எழுதும்போது நம்ம வந்து நிறைய நேரங்கள் அதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம், பல கட்டுரைகளை படிக்கிறோம், பல விஷயங்களை அனலைஸ் பண்ணுறோம், எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு புக் எழுதுகிறோம். ஸோ ஒரு புத்தகம் எழுதி முடிக்கும் போதே வந்து நம்ம அந்த துறையில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிருப்போம். ஸோ அதுவும் ஒரு முயற்சி தான் புத்தகம் எழுதுவது. அது இல்லாமல் என்னோடய பிளாக், யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து என்னென்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ட்ரை டு பில்ட் கான்டென்ட். என்னுடைய துறை சார்ந்து என்னுடைய தலைப்புகள், நான் எதில் ஒர்க் பண்ணுறேனோ அந்த டாபிக் சார்ந்து பில்டிங் எக்ஸ்பர்டீஸ் அதுதான் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நிறைய புத்தகங்கள் வாசிப்பது, நிறைய பயிற்சி பட்டறைகளுக்கு போய் நாம் அங்கே கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம கருத்துக்கள் நிறைய பேருக்கு போய் சேர்த்துறது, அப்புறம் மேலும் மேலும் ஒரு மேடையிலும் எப்படி நம்ம சிறப்பாக வந்து பேசணும் அப்படின்னு திங்க் பண்ணுறது தான் வந்து என்னுடைய செல்ஃப் ஸ்கில் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். துறை சார்ந்து வளர்வதற்கான ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். இப்போ சாதாரணமாக வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அல்லது மெடிக்கல் படிக்கிறவங்க இல்லாமல் இந்த டிகிரி கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நம்ம அந்த டக்குன்னு செட்டில் ஆக முடியாதோ அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சரி, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படிங்கிறது வந்து மிக பெருசாக மதிக்கப்பட்டது, பார்க்கப்பட்டது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். இந்த சமீபமாக ஒரு 5-10 ஆண்டுகளாக வந்து இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பரவலானதுக்கப்புறமா எல்லாரும் படிக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருந்தது, இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, அதனால் வந்து அது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கலை, மெடிக்கல் படிக்கலை அப்படிங்கிற எண்ணத்தை விட நம்ம படிக்கிற துறை சார்ந்து என்ன மாதிரி சாதனை பண்ண முடியும்னு யோசிக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, மீடியாவில் வாய்ப்புகள் இருக்குது, ஜேர்னலிசம் இருக்குது, புத்தகங்கள் எழுத முடியும், பள்ளிக்கூடங்கள் ஆசிரியராக, இந்த மாதிரி பல வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி பிளாக்ஸ் நிறையா இருக்குது, அவங்களே கருத்துக்கள் நிறைய எழுத முடியும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. தொழில்நுட்பம் மூலமாக, சயின்ஸ் மூலமாக வந்து டெக்னாலஜி க்ரோ ஆகிறதுனால அதை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது. இன்றைக்கி வந்து நான் உலகம் முழுக்க வந்து தொழில் முனைப்புன்னு நிறைய இடத்துல பேசுகிறோம், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆகிறதுக்கு வந்து பிஇஓ மெடிசனோ வேண்டியது கிடையாது, யார் வேணால் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆக முடியும் ஓரளவுக்கு தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா. ஆகையினால வந்து நம்ம படிக்கிற படிப்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம், ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை தான் நம்ம முடிவு தான் எல்லாமே. ஸோ நீங்கள் பிகாம் படித்தாலும், பிசிஏ படித்தாலும், பிஎஸ்சி படித்தாலும் கூட ஒரு வாழ்க்கையில் பெருசாக வரணும்னு முடிவு பண்ணோன்னா அதற்குண்டான முயற்சி எடுக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வர முடியும். டிகிரிங்கிறது ஒரு நம்மளுடைய பயணத்தில் ஒரு ஸ்மால் ஸ்டெப், அவ்வளோதான். நீங்கள் பிஇ படித்தவங்களும் பெருசாக வராமல் இருக்காங்க, பிஏ படித்தவங்க பெருசாக வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த டிகிரி தான் படிக்காமல் இருக்கேன், எனக்கு இது கிடைக்காதுன்னு நம்ம நாமளே வந்து குறைத்து மதிப்பிட வேண்டியது கிடையாது. நம்ம எந்த கோர்ஸ் படித்தா கூட அந்த கோர்ஸில் நம்ம மனம் ஒன்றி ஒரு ஆர்வமாக உன்னிப்பாக ஆழ்ந்து படித்து புரிஞ்சுக்கிட்டோன்னா அது சார்ந்த துறையில் வந்து நம்ம பெருசாக வர முடியும்.
எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க எந்த கோர்ஸ் படித்தா நல்லது சார் அப்படின்னு, எதுக்கு ஸ்கோப் இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த கோர்ஸ் படித்தாலும் ஒழுங்காக படித்தா, நல்லா படித்தா ஸ்கோப் இருக்குது. ஸோ நம்ம எந்த துறையில் படிக்கிறோம், எந்த கல்லூரியில் படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம படிக்கிற விஷயத்த எப்படி படிக்கிறோம், எவ்வளோ தூரம் ஆழ்ந்து படிக்கிறோம், புரிஞ்சு படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதை நோக்கி போனோம்னாலே வந்து இந்த தாழ்வு மனப்பான்மை வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் கல்லூரிகள் வந்துட்டதுனால அதில் முடிச்சுட்டு வர்ற குழந்தைகளுடைய தரம் அப்படிங்கிறது பார்த்தா குறைஞ்சிருக்குது. இப்போது ஏன் எல்லாரும் இன்ஜினியரிங்க்கு புஷ் பண்ணுறாங்கன்னா, வெளியே வந்தோன்னா ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், குழந்தைங்க செட்டில் ஆகிடுவாங்கன்னு தான் பெற்றோரும் வந்து அந்த புஷ் பண்ணுறது. இப்போது தரம் குறைந்ததுனால உடனடியாக வேலை கிடைக்காத நிலை அப்படின்னு இருக்குது. அப்போது அந்த உளவியல் தாக்கம் பெற்றோர்களுக்கும் இருக்குது, குழந்தைகளுக்கும் இருக்குது. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கலங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா, பல நிறுவனங்களில் நல்ல ஒரு இன்ஜினியர் வந்து அவங்க வேலைக்கு எடுக்க முடியாமல் திணறாங்க. பல இன்டர்வியூஸ் எல்லாம் வைக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற டெக்னிக்கல் ஸ்கில், கம்யூனிகேஷன், ஆட்டிடியூட்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க செலக்ட் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து 2 விஷயம், இருக்கிற டிமாண்டுக்கு நம்ம சரியான சப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று, ஆனால் சப்ளை ஜாஸ்தியாக இருக்குங்கிறது ஒன்று. ஸோ எனக்கு வந்து வேலை கிடைக்கல, நான் படித்து முடிச்சிட்டேன், இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கேன், இன்னும் நான் வந்து வெளியில் வேலை இல்லாமல் இருக்கேன், எல்லோரும் கேட்குறாங்க என்னப்பா ஆச்சு, டிகிரி முடிச்சுட்டியே, எப்போ வேலைக்கு போக போகிறேன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற சோஷியல் ப்ரெஷர் நமக்கு நிறைய இருக்குது. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம இன்னும் மனம் குழம்பி ஒரு டிப்ரெஷனில் போகும்போது நம்ம அதை தாண்டி வெளியில் வர்றது கஷ்டமாயிடும். ஸோ எப்படியோ டிகிரி படித்தாச்சு, வெளியில் வந்தாச்சு, இனி அடுத்து என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் திங்கிங்காக இருக்கணும். நீங்கள் படித்த துறை சார்ந்தே போகிறக்கு முயற்சி பண்ணலாம். திரும்பவும் ஒழுங்காக உட்காந்து ப்ரோக்ராமிங், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் படித்து ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் திரும்ப தயார்படுத்திக்கிறது மூலமாக ஒரு நிறுவனங்களுக்கு வேலைக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா சிறிய நிறுவனங்கள் நிறையா இருக்குது, ஸ்மால் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம், எம்எஸ்எம்இன்னு சொல்கிறோம், எஸ்எம்இன்னு சொல்கிறோம். இந்த மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய தேவை இருக்குது. அந்த மாதிரி நிறுவனங்களுக்கும் கூட போகிறதுக்கு மாணவர்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி வந்து நான் முதல் சம்பளமே எனக்கு 20,000 வேணும், 30,000 வேணும் எதிர்பார்த்தோம்னா அது இன்றைக்கி கிடைக்காது. நிறைய நேரங்களில் நல்ல மாணவர்களுக்கு கிடைக்குது, நல்லா படித்து திறமை இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய வேலைகள் கிடைக்குது. அப்படி இல்லை, நான் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கேன், இன்னும் ஒரு கீழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா சின்ன நிறுவனத்தில் ஒரு சிறிய கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு அங்கே வந்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் பணிபுரிஞ்சு ஒரு 5,000 சம்பளம் இருக்கலாம், 6,000 சம்பளம் இருக்கலாம், அதை பெருசாக பொருட்படுத்தாமல் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஜாப் இஸ் நாட் ஃபார் ஏர்னிங் பட் ஃபார் லேர்னிங் அப்படின்னு. ஸோ முதல் வேலை மட்டும் எங்கேயாவது கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு அதில் போய் படித்து உழைத்து கொஞ்சம் கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தி அடுத்த ஒரு படியை பிடிச்சி மேலே வர முடியுமான்னு சிந்திக்கணுமே தவிர எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு டிப்ரெஷன் ஆகிறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டம் அப்படின்னு யோசிச்சோன்னா, வேலை கிடைக்கல, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. உடனே வந்து ஏதாவது கூடுதலாக படிக்கலாமா, அந்த கோர்ஸ் படிக்கலாம், இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படி யோசிக்கிறாங்க. இல்லைன்னா வேலை கிடைக்கலன்னு டிப்ரெஷனில் வந்து எதுவுமே செய்ய முடியாமல் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி நிறுவனங்களில் வந்து எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க, எந்த மாதிரியான ஒரு திறமைகள் தேவைப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். படிக்கும்போதும் படிக்கிறதுக்கு அப்புறமும் கூட அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்த்துக்க முடியுமா. ஸோ படித்து முடிச்சு வேலை கிடைக்கலன்னா ஒரு 6 மாதம் இருக்குது, 8 மாதம் நான் போராடுறேன் அப்படின்னா ஸோ சரியான முறையில் வந்து ஒரு கம்யூனிகேஷனை வளர்த்துக்கிறது, ஒரு நல்ல ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறது, டெக்னிக்கல் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரி 3-4 விஷயங்கள் செய்கிறதன் மூலமாக ஒரு வருடத்தில் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் போகிறாங்க. பட் என்னென்னா நம்ம நிறுவனத்தில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது, டெக்னிக்கலாக கம்யூனிகேஷன் எல்லா வகையிலையுமே. அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நம்ம பூர்த்தி செய்ய முடியல அப்படின்னா நிறைய தோல்விகளை பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, செலக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ஒரு 6 மாதம் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மனசு ரொம்ப ஒரு வெறுத்து போய் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம துவண்டு போயிடுவோம். அப்படி துவண்டு போகாமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறதன் மூலமாக வெறும் முயற்சியாக இல்லாமல் பயிற்சியோடு சேர்ந்த முயற்சி. ஸோ உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு, உங்களை பயிற்சி பண்ணிக்கிட்டு அதோடு சேர்ந்து முயற்சி பண்ணும்பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நிறுவனங்களுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? இந்த மாணவர்களை நோக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட கனவு எல்லாம் எப்போவுமே அப்படி என்னென்னா, தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய, தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவும் அறிவும் நிறைந்த மாணவர்கள் இருக்கணும்னு நினைப்பேன் நான். நம்ம சமுதாயத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் சினிமாவுக்கு போங்க, விளையாடுங்க, வாட்ஸ்அப்பில் இருங்க, எல்லாம் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல, அதோடு கூட சேர்ந்து உங்களை பற்றியும் நீங்கள் நினைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய முக்கியமான கருத்து. நான் எப்போ மாணவர்களை பார்த்தாலும் சொல்கிறது அதுதான். வாழ்க்கைங்கிற ஒரு பயணமாக இருந்துச்சுன்னா நம்ம பயணத்தில் நம்ம எங்கே போக போகிறோங்கிற ஒரு தெளிவு இருக்கணும், அதுக்கு எப்படி போகணுங்கிற அறிவை வளர்த்துக்கணும். ஸோ இஃப் லைஃப் இஸ் அ ஜேர்னி அப்படின்னா கிளாரிட்டி ஆஃப் யுவர் டெஸ்டினேஷன், நாலேஜ் ஆஃப் ஹவு டு கோ தேர்,
அந்த 2 விஷயம் தெளிவாக இருந்ததுனாலே நம்ம பயணம் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 10ஆவதுல இல்லை 12ஆவதுல கல்லூரியில் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஓரளவுக்கு எவ்ரிபடி கான்ட் பிரிங் பர்ஃபெக்ட் கிளாரிட்டி, ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தாங்கன்னா அதை நோக்கி பயணம் பண்ண முடியும். இப்போ நான் எங்கே போகிறேன்னே தெரியாமல் ஒரு பயணத்தை ஆரம்பித்தேன்னா நான் எங்கெங்கேயோ போயிடுவேன். ஸோ நிறைய மாணவர்கள் அப்படி தான் இன்றைக்கி போகிறாங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணுங்கள், கொஞ்சம் பெற்றோரோடு கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். நீங்கள் எங்கே போக போகிறீங்க, வாழ்க்கையில் எந்த மாதிரி கெரியர் பில்ட் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி ஜாப் போக போகிறீங்க அப்படிங்கிறத ஓரளவுக்காவது ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்தோம். எந்த ஜாப்னு கூட வேண்டாம், எந்த துறையில் போக போகிறேன், நான் வந்து மீடியாவில் போக போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு கல்வி துறையில் போக போகிறேன், இல்லை டெக்னாலஜியில் போக போகிறேன், நான் வந்து ஒரு கணித துறையில் போக போகிறேன், எக்கனாமிக்ஸில் போக போகிறேன், அந்த மாதிரி ஒரு துறையாவது முடிவு பண்ணால் கூட அதை நோக்கி பயணம் பண்ண முடியும். நம்ம பயணம் பண்ண என்ன ஆகும்னா இன்னும் கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும். வில் மீட் நியூ பீப்புள், வில் கெட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அந்த புதிய விஷயங்கள் வர என்ன ஆகும்னா இன்னும் தெளிவு பிறக்கும். அப்படி தெளிவு பிறக்கும்போது பயணம் இன்னும் ஈஸியாக இருக்கும். திங்க் அபவுட் லாங் டேர்ம் லைஃப் அண்ட் கெரியர், அதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ இருந்தே பண்ண ஆரம்பித்தோன்னா அது பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பல மாணவர்கள் வந்து எனக்கு எதுவும் தெரியலன்னு வருத்தப்படுவாங்க பள்ளியில் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது. நான் எப்பவுமே எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நான் வந்து பிஇ படிக்கணும்னு தான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனேன், பேஷனேட்டாக படித்தேன், ஒரு 8 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். ஆனால் ஒரு நிறுவனத்துக்கெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது, ஐ எம் நாட் அன் இன்ஜினியரிங் மெட்டீரியல், வேறு ஏதாவது பண்ணுவோமேன்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து எதுவுமே தவறு கிடையாது. இந்த கிளாரிட்டி எப்பவும் வரலாம். ஆனால் 6 ஆண்டுகள் கழித்து கிளாரிட்டி வந்த உடனே அதுக்கு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பப்ளிக் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன், ட்ரைனிங் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன், அதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தேன். அந்த ஒரு கற்றல் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஜாபுக்கு கிடைக்க ஏற்பாடு செஞ்சிச்சு. ஸோ வழிவகுத்துச்சு. ஸோ அதிலிருந்து ஹெச்ஆரில் வந்தேன். அங்கே ஒரு 3 ஆண்டுகள் ஒர்க் பண்ணேன். அதிலிருந்து வெளியில் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இப்போ இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கே வந்து எனக்கு கல்லூரி முடித்து 6 ஆண்டுகள் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னா இன்றைக்கி மாணவர்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு தேடல் இருக்கணும், அந்த கிளாரிட்டியை நோக்கி தேடல் இருக்கணும். இருந்துச்சுன்னா எப்போ கிளாரிட்டி வருதோ அப்போ இருந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தட் பேஷனேட்லி. அது இருந்ததுனாலே வந்து லாங் டேர்ம் கெரியர் பில்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நாங்கள் பொதுவாகவே வந்து இந்த நிகழ்ச்சியில் சொல்லுவோம், ரொம்ப ஒரு அடித்தட்டிலிருந்து முன்னுக்கு வந்தவங்களை நம்ம வந்து அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் தொடர்ச்சியாக உழைக்கவும் செய்கிறோம். இன்றைக்கி உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா நீங்கள் இளைஞர்களுக்கு இன்னும் தொடர்ச்சியாக நிறைய உதவணும், அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். அதுக்காக எங்கள் சார்பாகவும் நியூஸ்7 தமிழ் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வாரம் கல்விக்கான ஒரு வாரமாக அமைஞ்சிருச்சு. நிஜமாக படித்து முடித்த இளைஞர்களுக்கு இது நல்ல ஒரு தெளிவாக இருந்திருக்கும், படிக்கிற இளைஞர்களுக்கும் இது ஒரு நல்ல புரிதலாக இருந்திருக்கும். இன்னைக்கு சிவகுமாரை சந்தித்ததில் நம்மளும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.